பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது 38வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தில் நதிகள் ஓடும் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு தாகம் இருந்தால் அவங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே ஓடி வர வேண்டும். இன்று தினத்தில் எனக்காக ஜெபிங்க, சர்ச்சைக்கு போது எனக்காக ஃபாஸ்டிங் போட்டுக்கோங்க, உங்கள் ஃபாஸ்டிங் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு தான் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இயேசுடைய சமூகத்தில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவர்கிட்ட கிட்ட வருவதில்லை. சிலர் சொல்லுவாங்க, அங்கே மீட்டிங் நடந்துச்சு, அங்கே போனேன், எனக்கு இயேசுவை பார்ப்பதும் செய்தார். இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு, அங்கே போனேன், எனக்கு அதிசயம் செய்தார். இங்கே போனேன், நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்படி மற்ற கூட்டங்களை குறித்து சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு யாரும் இடம் கொடுப்பதில்லை. ஒரு காலத்தில் இந்த மொபைலெல்லாம் இல்லாத நாட்களில் ஆண்டவர் தான் கதி என்று கிடந்த நாட்கள் மாறிவிட்டது. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிப்பாங்க. அதில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தண்ணி கொஞ்சோண்டு குடிக்கிறாங்க, நிறையா சாப்பிட்றாங்க. இந்த சரீரத்தை இந்த போந்தா கோழி மாதிரி இந்த கடையில் கிடைக்கும் பாருங்களேன், கோழியெல்லாம் கடையில் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் பாருங்களேன், நிலம் அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவில்லைன்னு சொல்லிக்கிறேன். அந்த தாகம் இருந்தால்தான் விசுவாசம் பிறக்கும். ஏன்னா வேதவாக்கம் சொல்லுகிறபடி இடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தனுள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறத பார்க்கிறோம். அதனால் தாகமாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஏசப்பட்டு ஓடிவாங்க, அவர் அற்புதம் செய்வார். எனக்குள்ளே விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே தாகம் இல்லைன்னு அர்த்தம். எனக்குள்ளே தாகம் வரணும், வந்தால் தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், தாகமாக இருங்க, ஆண்டவருடைய அன்பு பிரசனத்தில் நிலைச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் அழகான ஒரு கிருபைகளை நமக்கு வச்சிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. ஆண்டோடைய அன்பு பிரச்சனத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த கிருபை உங்களை மாற்றும், விசுவாசம் பிறக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவனையும் சார்ந்து வாழ வேண்டாம், தேவனை மட்டும் சார்ந்து வாழுங்க. விசுவாசம் உள்ள ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்புவார். அப்போ அந்த வார்த்தை நமக்கு நீர் ஆசீர்வாதையும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தாகம் உண்டாகட்டும், வேதத்தை நேசிக்கிற இருதயம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.